ஹாய்ங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்னோடய பசங்களுக்கு நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் யூஸ் பண்ணி புட்டு மாவு தாங்க ரெடி பண்ணி கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்மளோட சத்து மாவு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. இதில் ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சத்து மாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக வேக விடுங்க. அது கம்மியாக விட்டுறாதீங்க, சத்து மாவு வேகிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பிசைஞ்ச மாவு பார்த்திங்கன்னா கையெடுத்து இப்படி பிடிச்சா பிடிக்கணும், உதுத்து விட்டால் உதுற மாதிரி இருக்குங்க. அதாங்க பதம். நல்லா சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம சத்து மாவு பார்த்திங்கன்னா சுத்தமான வீட்டு முறையில் ஒரு 35 ஐட்டம் சேர்த்து ரெடி பண்ணுறோங்க. பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள் இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணுறோங்க. நம்ம சத்து மாவு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட்